நமது நிறுவனர் அவர்களுடைய நாள். நம் பள்ளியினுடைய ரூபி ஜூபிலி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பேர்ல் ஜூபிலி கொண்டாடினோம். ரூபி ஜூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 40வது ஆண்டு விழாவினுடைய சிறப்பு விருந்தினர், அவர் விருந்தினராய் இங்கே வீற்றிருப்பதனால் நாமும் நம் பள்ளியும் நமதூரும் சிறப்பு பெறுகிறது. நம்முடைய மக்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக எங்களுடைய IPS ஐயா அவர்களை அழைத்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய அவர்களுடைய உரை வீச்சை, நல்ல சிந்தனையை இம்மக்களுக்கு தந்து புத்துணர்வு ஊற்றி கல்வியிலே மிகச் சிறந்தவர்களாக அவர்களைப் போலவே தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் உலக அளவில் உந்து சக்தியாக ஊக்கமாக அமையும் என்று ஏக்கத்தோடு சொன்ன பெருமக்கள் நிறைந்த இவ்வூர் இறையருளால் அந்த நன்னாள் இந்நாள் இந்த பொன்னாளில் அவரை நெஞ்சார மனமாற நாமெல்லாம் நம்முடைய கரவொலியின் மூலமாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். அதனால தமிழ்ல பேசுறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து இந்த கூத்தாநல்லூர் பகுதியிலே ஆக்ஸ்போர்டு பள்ளியை ஆரம்பித்து அது இன்னும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு காரணமாக அமைந்து என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உடல் நலம் காக்கின்ற மருத்துவராக மட்டுமின்றி எல்லோருடைய மனநலத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்ற கல்வியாளராகவும் உருவெடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அஸ்ரப் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து இப்பள்ளியினுடைய முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற முதல்வர் திரு தியாகராஜன் அவர்களே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க என்னை தொலைபேசியில் முதலாக தொடர்பு கொண்டு நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த தம்பி ஃபெரோஸ்கான் அவர்களே, ஆண் ரவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இந்த ஆக்ஸ்போர்ட் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற பெருங்கனவுகளோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அருமை பெற்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த கூத்தாநல்லூர் மண்ணிலே ஆக்ஸ்போர்ட் பள்ளியிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் அவர்களிடத்திலே நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன், யாருக்காக பேச வேண்டும் என்று கேட்டேன். மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஐயா. நீங்கள் வருகிறீர்கள் என்றவுடன் நிறைய பேர் வந்து அமருவார்கள், அது உபயோகமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதையே என்னுடைய கருத்துருவாக மாற்றி நான் உங்களிடம் பணியாற்ற விரும்புகின்றேன், பேச விரும்புகின்றேன், நல்லதொரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன்.
இவ்வளவு பேர் பெண்கள் இருக்கிற இடத்துல இத்துணை அமைதி இருப்பது எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் இதே போன்றது ஒரு பள்ளியிலே, மிகப்பெரிய பள்ளியிலே பேசுவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளராகிய நான், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் 3 பேரும் மேலே போய் அமர்ந்தோம். இது போன்றது ஒரு பெரிய கூட்டம், பெரும்பாலும் பெண்கள். நடந்த சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரே சத்தம். அடுத்து அப்துல் கலாம் அவர்கள் பேசணும், 5 நிமிஷம் நான் பேசணும், 5 நிமிஷம் கலெக்டர் பேசணும். கலெக்டர் வட இந்தியர் ஆங்கிலத்தில் பேசினார். கூட்டம் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்னை திரும்பி பார்த்தார். நான் காக்கி உடையோடு அமர்ந்திருந்தேன். நான் எழுந்து சொன்னேன், பெண்ணொருத்தி பேசில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் 2 பேசில் விழும் விண்மீன்கள், பெண் 3 பேசின் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்ன ஆமோ இந்த பூமின்னு. ஒரு பெண் பேசினா பூமி அதிருமா, 2 பெண் பேசினா விண்மீன்கள் நட்சத்திரம் கீழே விழுந்துருமா, 3 பெண்கள் பேசினா அலை நின்று போயிடுமா கடல்ல, எல்லோரும் பேசினா இந்த பூமி என்ன ஆகணும்னா அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதற்கு பிறகு அப்துல் கலாம் அவர்கள் 5 நிமிடம் பேசினா பத்தாது, நீங்க 10 நிமிஷம் பேசுங்கன்னு அவருடைய நேரத்தை எனக்கு கொடுத்து பேச சொன்னார். இதை எதுக்கு சொல்றேன்னா, மாபெரும் மனிதர். அவரோடு இங்க வரும்போதே உள்ளே நுழையும் போது மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதனால் என் நெஞ்சத்திலே நிழலாடுகின்ற இந்த கருத்துக்களை உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். இந்த பள்ளியிலே அது சொல்வது ஏற்புடையதாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு கேள்வியை அப்துல் கலாம் அவர்களிடத்திலே வைத்தார். அந்த மாமனிதர் அடுத்த நொடி பதில் சொன்னார், இப்போது நாங்கள் ஏற்றி வைத்தோமே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். அருமை மாணவ செல்வங்களே, முதலில் மாணவ மாணவிகளுக்கு உரை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, பொண்ணு எங்க படிக்குது, புள்ள எங்க படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில், ஆக்ஸ்போர்ட்லையா, எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய கடல் கடந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்று வெளிநாட்டிலே இருந்து பிள்ளைகளை இங்கே வைத்துவிட்டு படிக்க வைத்துவிட்டு வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பனியிலும் இரவிலும் பகலிலும் இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த உழைக்கின்ற உங்கள் தந்தைகள் கூட, பெற்றோர்கள் கூட இந்த புள்ள நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறாங்க. யாரை பார்த்தாலும் முதல்ல பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே புள்ள எப்படி படிக்குதுன்னு தான் கேட்கிறாங்களோ ஒழிய எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை. ஏன்? இந்த கல்வி என்ன அவ்வளவு பெரியதா? அவ்வளவு பெரியது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. நான் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு அழுத்தி சொல்றேன்னா, ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன், உண்மை நிகழ்வு. இதை நான் ஒரு நாள் பேசினேன், ஒரே நாள்ல 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. அது இங்குள்ள பெண் பிள்ளைகளுக்காகவே இந்த பதிவு. 2008ஆம் ஆண்டு இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நான் பணிபுரியும் போது மதியம் 2:30 மணிக்கு மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் ஜனாதிபதி அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா, அங்க சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு +2ல மாவட்டத்தில் 1வது மதிப்பெண்கள் பெற்றிருக்கா.
அந்த பெண் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக இரண்டாம் தாரமாக திருமணம் நடத்துவதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமே, கண்டிப்பா சார்னு சொல்லிட்டு அப்பதான் இப்ப படிச்சாங்க இல்லையா, 15 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட நான் ஜனாதிபதி பதக்கம் வாங்கிய காரணத்தினால், என்னை அறிந்தவர் என்ற காரணத்தினால், அவரை எனக்கு தெரியும் என்ற காரணத்தினால் அவரே அழைத்தார். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு, பரவாயில்ல நல்ல அமைதியாக கேட்குறீங்க, அதனால பேசுவதற்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவதற்கு உகந்த தளமாக இது இருக்கிறது, வர சொல்லிட்டு நான் அந்த ஊருக்கு போனேன். திருச்சியிலேருந்து அங்கே போகிறதுனா 1 மணி நேரம் ஆகும். நடந்ததை அப்படியே பதிவு செய்கிறேன். பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால். அப்போ டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் முன்னாடி போனவங்க, இது குழந்தை திருமணமா, சட்டப்படி தப்பு, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, 30 வயசு வித்தியாசத்துல எல்லாம் திருமணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னோன்னா, அந்த அம்மா அப்பா ஏழ்மை தான் காரணம் சார், பாருங்க ராத்திரியெல்லாம் அழுது கண்ணெல்லாம் சிவந்து முகம்லாம் வீங்கிருக்கு, நாங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுறோம்னா அவங்களே நிறுத்திட்டாங்க. நான் போனோன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா படிக்கணும்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு. அங்கேருந்து எந்த காலேஜ்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொன்னிச்சேன். அந்த முதல்வர்கிட்ட அங்கேருந்தே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருக்குமா, நான் அதில் இன்ட்ரெஸ்டட், அதனால அந்த பொண்ணுக்கு சீட் கொடுக்கணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வேணும்னு. சார் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, 5 மணிக்குள்ளே வர சொன்னீங்கன்னா உங்களுக்காக சீட்டு கொடுத்துருவேன், நான் கண்டிப்பாக அனுப்புகிறோமான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன், உனக்கு பிடிக்காத திருமணம் நின்றுச்சு, பிடித்த கல்லூரி படிப்பை நான் வாங்கி கொடுத்து விட்டேன், ஆனால் ஒன்றுகிட்ட எனக்கு ஒரு சந்தேகமான, என்ன சார்னு கேட்டுச்சு. உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் டெல்லியிலேருந்து பேசினாரே எப்படின்னு கேட்டேன். அதுவா சார்? அந்த பொண்ணு சொன்னது அப்படியே சொல்றேன். 8வது படிக்கும் போது கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ கல்வி சுற்றுலா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போது அப்துல் கலாம் அவர்கள் அங்க பேச வந்திருந்தாரு. கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். பெண்களினுடைய பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். எஜுகேஷன், கல்வின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. அப்ப புத்தகத்தை எடுத்த நான் இரவு பகலாக படித்து இந்த மாவட்டத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கேன் சார். எனக்கே மேற்கொண்டு படிக்க முடியலன்னா மற்ற பெண்களினுடைய நிலைமை என்ன? அதனால என்ன பண்ணுனேன்னு கேட்டேன். ராத்திரி பூரா தேடி யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு. அந்த கார்டை எடுத்துட்டேன் சார். அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. காலையில் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் நான் தான் சார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன்னு. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க, இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேரும். ஒரு பெண் தன் படிப்பின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாக இந்திய ஜனாதிபதியை அழைக்க முடிகிறது. தமிழர் ஒரு ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு விடிவும் கிடைக்கிறது. இதோடு முடிந்து போயிருந்தால் இதை நான் உங்களிடத்திலே சொல்லி இருக்க மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே டல்லஸிலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மாநாட்டிலே நான் உரை நிகழ்த்தி விட்டு வந்து கீழே அமர்கின்றேன். மேடையில் இருப்பவர்களிடம் ஒரு பெண் சென்று 2 நிமிஷம் பேசணும்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குது. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பெண் மேடையில் ஏறி, நான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஒரு மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டு கலிபோர்னியாவில் இருக்கிற நான் இந்த கூட்டத்திற்காக 300 கிலோமீட்டருக்கு மேலே நானே டிரைவ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். இவர் தான் என்னுடைய கணவர், அவர் என்னை விட குறைச்ச சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னோன்னா மேடையில் இருந்த ஒருத்தர், இதெல்லாம் ஏமா அங்கே சொல்கிறேன்னு கேட்குறேன். காரணத்தோடு தான் சார் சொல்கிறேன்னு சொன்ன அந்த பெண் என்னை பார்த்து, ஐயா கலியமூர்த்தி அவர்களே, நீங்கள் என்னை மறந்திருக்கலாம், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. அடுப்படியிலே தன்னுடைய வாழ்க்கையை 2ஆம் தாரமாக முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெண் அட்லாண்டாவிலே அமெரிக்காவிலே சென்று மிக உயர்ந்த இடத்திலே இருந்து பணிபுரிய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரையும் பாருங்களேன். 2 டாக்டர் உட்கார்ந்துருக்கிறாங்க,
கல்வியாளர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, பிரின்சிபல், நான் உட்பட எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்கள் எல்லாம் இந்த மேடையில இருப்பதற்கு என்ன காரணம்? கோடீஸ்வரர்கள் என்ற காரணத்தினாலா? அல்ல. பின் என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி, எந்த மதம், என்ன குலம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏழையா பணக்காரனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு உன்னை கூப்பிட்டே ஆக வேண்டும், ஒழுங்கா படிச்சா. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. ஏழை பிள்ளைகள் பணத்தால் பிறரை ஆள முடியாத போது கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மாவட்டத்தை எல்லாம் ஆட்சி செய்தோம் என்றால் பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தோம்? கல்வியின் மூலம் பெற்ற அறிவை வைத்துக் கொண்டுதானே. சிந்தித்து பாருங்கள், கல்வி எவ்வளவு பெரியது என்று. ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்றால், 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை இதே தஞ்சை மாவட்டத்திலே பூதலூர் என்ற கிராமம், என்னுடைய சொந்த கிராமம், இங்கு படிக்கும் போது சொன்னார், ஒரு விவசாய நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருந்த என்னை பார்த்து, நான் தான் படிக்க முடியலப்பா, எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, தயவு செய்து நீயாவது படிச்சிரு, நீ படிச்சுட்டேன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது, படிப்பாம்பாங்க. நானும் படிச்சேன். இப்ப இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா? இங்கு என்னை அறிமுகப்படுத்தினாரே, காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம் எல்லாம் பெற்றவர்னு நீங்க எல்லாம் கை தட்டினீங்க. மாணவ செல்வங்களே, நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் இப்போது பணி நிறைவு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி. நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இப்போது இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றுகின்றேன். இதுதான் கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட, நீ நல்லா படிச்சேன்னா நிறைய பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம், அதனால நல்லா படி அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்கும்னா, படிக்கிறது கஷ்டமான வேலை. இப்ப பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டா பணம் சம்பாதிக்கிறான். ஊர்ல இருக்கிற கவுன்சிலர் கலெக்டரை விட அதிகமா சம்பாதிக்கிறான். உண்டா இல்லையா? அப்போ பல இடங்களிலே நம்ம என்ன நினைக்கணும்? பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல படிப்பு. கல்வியினுடைய சிறப்பு கடலளவு பெரியது. நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எல்லாரை விட நீ பெரிய ஆள். பணம் சம்பாதிப்பது அதிலே ஒரு பகுதி என்று தயவு செய்து சொல்லித்தாருங்கள், அப்போதுதான் படிப்பார்கள். ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்றால், கல்வியினுடைய சிறப்பை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பிள்ளைகள் என் மூலமாக தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்வி சம்பந்தமான என்னுடைய படிப்பை தமிழக அரசு இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே சேர்த்து 10 லட்சம் மாணவர்கள் தினம் படிக்கிறார்கள். இதை இந்த பள்ளியினுடைய நலன் கருதி நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது எதுக்கு சொல்றேன்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டும்தான். படிக்கின்ற மாணவியையோ மாணவியினுடைய வீட்டையோ மட்டுமின்றி இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி மட்டும்தான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற வேண்டும். அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இப்போ நான் டாக்டர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா என்னுடைய மூத்த பிள்ளைய கூப்பிட்டு பிஹெச்டி வச்சுக்க, அதுக்குரிய அறிவு உனக்கு வச்சுக்க, எம்ஏ நீ வச்சுக்க, அதுக்குரிய அறிவு நீ வச்சுக்க கொடுக்க முடியுமா? சொத்தை கொடுக்குற மாதிரி நீ படிச்சுதான் முடியும்.
இந்த நிர்வாகம், ஆக்ஸ்போர்ட் நிர்வாகம் ஒரு நல்ல பள்ளியை உருவாக்கலாம். ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களுக்கு சொல்லித் தரலாம். பெற்றோர்கள் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்து உன்னை படிக்க வைக்கலாம். ஆனால் மாணவ செல்வங்களே, 100 பேர் சேர்ந்து குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம். தன் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் குதிரைதான் தண்ணீரை குடிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் குடிக்க முடியாது. நீதான் படிக்க வேண்டும். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணத்தை விட கல்வி பெருசுன்னு ஏன் சொல்றேன்னா, பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். நினைச்சு பாருங்க. அது மட்டுமா? ஏன் தமிழ்ல உங்ககிட்ட நான் பேசணும்னு முடிவு பண்ணேன்னா, அத்தனை பேருக்கும் புரிய வேண்டும் என்று நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்பவன். ஆனால் நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே தமிழனுக்கு நிகரானவன், தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழி உலகத்திலே இல்லை என்பதை எந்த மேடையிலும் அறுதியிட்டு உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இதை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போக நான் விரும்பவில்லை. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் உலகத்தில் எவனும் இல்லை. சென்ற மாதம் அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பிரிமாண்ட் என்ற ஒரு இடத்திலே இது போன்ற ஒரு பள்ளியிலே உரை நிகழ்த்துவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். இப்ப அழைச்சிட்டு வந்த மாதிரி உள்ள அழைச்சிட்டு போகும்போது அந்த நுழைவாயில் அப்படி பார்த்தேன். அதுல ஆங்கிலத்துல ஒண்ணு எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே எங்கேயோ புரிதற்ற மாதிரி இருக்கேன்னு திரும்ப பின்னாடி வந்து படிச்சேன். அதுல என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா, ஆங்கிலத்துல, what we have learned so far is a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படிங்கறத படிச்சுட்டு உள்ள போயிட்டார். இது எங்கேயோ பொறிதட்டுதுன்னு திரும்பி வந்து படிச்சா கீழே தமிழ்ல அழகா எழுதி போட்டிருக்கான் சின்னதா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரினுடைய வார்த்தைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அமெரிக்காவில் எழுதி போட்டு பெருமைப்படுத்துகிறார்கள். நினைத்து பாருங்கள். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2400 ஆண்டுகளுக்கு முன் கணியன் பூங்குன்றனார் சொன்ன வார்த்தைகளை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டு ஜப்பானியர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள் தமிழை. நாம் படிக்க வேண்டாமா இல்லையா? அருமை மாணவ செல்வங்களே, தமிழ்ல இந்த கல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு சொல்றேன். மனசுல நல்ல படம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்க. பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும். உலக நீதி, உலகத்துக்கே உரிய நீதியில ஒரே வரியில சொல்லியிருக்கான் தமிழன். இளமையில் கல், சின்ன வயசுல படிச்சிரு, பசுமரத்தாணி போல பதியும். ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கரையில்லாததுற கல்வி. படிக்கிறதுக்கு உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற நாட்கள் கம்மி தான். அதுக்குள்ள எவ்வளவு படிக்கணுமோ படிச்சிரு. நாலடியா, என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. கொன்றை வேந்தர். உங்களுக்கு அர்த்தம் நல்லா புரியுது தமிழ். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படி. பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கேவலம். படிப்பதற்காக பிச்சை எடுத்தால் தவறில்லை என்கிறான். சொல்றவன் யார் தெரியுமா? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நரந்துகையில சொல்றான். உங்களுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளியில நீங்கள் எல்லாம் படிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று தயவு செய்து நீங்கள் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். உங்களுடைய அறிவா, உங்களுடைய திறமையா, மதிப்பெண்களா? இது அத்துணையும் 2ஆம் பட்சம். இந்தியாவிலே கோடிக்கணக்கான பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், படிப்பதற்கு மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைக்க முடியாத பல கோடி பேரை நான் அறிவேன், காவல்துறை அதிகாரியாக. ஆனால் நீங்கள் அற்புதமான ஒரு ஆக்ஸ்போர்ட் பள்ளியிலே படிக்கின்றீர்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? சிந்தித்ததுண்டா? வெயிலிலும் மழையிலும், குளிரிலும் பனியிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைத்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும்
முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்ற வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் சொல்லுகிறார், ஒருவன் கல்வி கற்பதற்காக இல்லத்தை விட்டு வெளியிலே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான்ங்கிற. அப்படின்னா அந்த கல்வி எவ்வளவு பெருசு நினைச்சு பாருங்க. இதற்காகத்தான் நீங்கள் படிக்க வேண்டும். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்தை தந்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடா. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேச என்கிறது மேலது. சென்ட் ஜோசப் காலேஜில் 150வது ஆண்டு விழாவிற்கு ஜனாதிபதியாக அப்போது இருந்த திரு அப்துல் கலாம் அவர்களை நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் விமான நிலையத்திலிருந்து அழைத்து கொண்டு சென்றோம். போகும்போது அவர் சொன்னாரு, கலெக்டரை பார்த்து கேட்டார். நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்தேன், கலெக்டர் அவரும் பின்னாடி உட்கார்ந்தாங்க. அவர் கேட்டார், ஏன் கலெக்டர், இந்த அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களுக்கு அறிவை கொடுத்து நல்லா படிச்சு ஒழுக்கமா வளர்த்தெடுத்துட்டா வேற எதுவுமே தேவையில்லை, அதை விட பணம் முக்கியம்னு பணம்னு அலையிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி. கலெக்டருக்கு ஒரே பையன், அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவன் படிக்கலைன்னு அவருக்கு வருத்தம் உண்டு. அவர் உடனே சொன்னாரு, சார் பிற்காலத்துல படிக்காம உருப்படாம போயிட்டானா நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா அவனுக்கு உதவியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னார். என்ன திரும்பி பார்த்தார், நான் ஒண்ணுமே சொல்லல. அடுத்து அவர் சொன்னாரு, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். ஒரு பிள்ளையா, அறிவுள்ள பிள்ளையா, சொந்த காலில் நிக்கிற மாதிரி நல்லா படிக்க வச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கிற மாதிரி ஆளாக்கி விட்டுட்டீங்கன்னா நீங்க எதுக்காக அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும்? ஒண்ணு. ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் முட்டாளா நீ மோசமான பிள்ளையா வளர்த்துட்டேன்னாலும் நீ சம்பாதிச்ச பணத்தை அவன் அழிச்சிட போறான். அதுக்கும் தேவையில்லையே. பிள்ளைய புத்திசாலியா வளர்த்துட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே தேவையில்லையே. இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்களாம் சொல்ல வேண்டாமான்னு. அப்ப நினைச்சு பாருங்க, வாழ்க்கைக்கு பணம் அவசியம், பணமே வாழ்க்கை இல்லை. ஆனா பணத்தை விட கல்வி பெரியது என்று நினைத்த காரணத்தினால்தான் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் கொண்டிருந்த ஒரு அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிந்தது என்றால் அடிப்படை தேவை கல்வி. இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆகிய நீங்கள் தான். அது மட்டுமா, படிக்கும்போது படின்னு சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். என்ன அர்த்தம்? நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சா துவர்ப்பா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சா இனிப்பா இருக்கும். அது எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? இலக்கியத்துல, தமிழ்ல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு. என்ன அர்த்தம்னா, படின்னு சொல்லும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், ஆனா வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை தரும் நீ படிச்சுட்டேன்னா. ஆனா சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா துன்பம் அடையணுமாங்கிறத முடிவு செய்கிற நாள் இந்த பள்ளிக்கூட கல்லூரி நாட்கள் என்பதை பிள்ளைகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரிண்டு விட. என்ன அர்த்தம்? எல்லா பிறவியிலையும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய நல்லதொரு பிறவி இந்த மனித பிறவி. மனிதனை பிறந்தா பத்தாது, நல்லதை படிக்கணும், படிச்சா பத்தாது, படிச்சபடி நடக்கணும். இதை எப்ப சொல்லியிருக்காரு? 2000 வருடத்திற்கு முன் பதிவு செய்தவன் தமிழன். இப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம், படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறானே, இவர் படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, உண்மையிலேயே ஒழுங்காக படித்தவர்கள் யாரும் வேலை இல்லாமல் இல்லை. படித்ததாக சொல்லி நடித்தவர்கள் மட்டுமே வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஹூஸ்டன்ல பேசுறதுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க அமெரிக்காவில். விமானம் ரொம்ப தாமதமாக தரையிறங்கிய காரணத்தினால் ராத்திரி 2 மணிக்கு போய் ஒரு பெரிய மனிதர் வீட்டிலே என்னை தங்க வைத்தார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா
என்னடா இது, நம்ம எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா விட பெருசா இருக்கு, இவர் என்ன வேலை பார்ப்பாருன்னு சொல்லி நினைக்கும் போது அவர் வந்து என்ன என் ரூமுக்கு வந்தாரு. அவங்க மனைவி காஃபி கொண்டு வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த பங்களா உங்களுடைய சொந்த பங்களாவா அல்லது உங்களுக்கு கம்பெனியில கொடுத்ததா? வரும்போது சொன்னாங்க நீங்க என்ஜினியர்னு சொன்னாங்க. ஆமா சார், என் கம்பெனியில கொடுத்ததா இல்லை, நீங்க நினைச்சுக்காதீங்க, இது என்னோட சொந்த பங்களா, நான் என்ஜினியர் தான் சார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது என்ன சார் விலைன்னு கேட்டேன். டாலர்ல சொல்லட்டுமா அல்லது கரன்சில சொல்லட்டுமான்னு. பணத்திலேயே சொல்லுங்க சார், எங்க மக்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு. 10 கோடி ரூபான்னு என்னை அழைச்சிட்டு போறதுக்காக. அப்பதான் BMW கார் வந்து நிக்குது. இது என்ன சார் விலைன்னு கேட்டேன். இது ஹை எண்டு சார், இப்பதான் சார் எடுத்திருக்கேன், முதல்ல நம்ம தான் சார் போறோம், 3 கோடி ரூபாய் சார். நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன சார் சம்பளம்னு கேட்டேன். 1 கோடின்னாரு. ஒரு வருஷத்துக்கா சார்ன்னு. இல்லை சார், ஒரு மாசத்துக்குன்னு. அவங்க மனைவியை காமிச்சு சொன்னார், என்னை விட அவர் அதிகமாக சம்பளம் சம்பாதிக்கிறார் சார் அப்படின்னு ஒய்ஃபை காமிச்சார். நான் என்ன சார் படிச்சீங்கன்னு கேட்டேன். ஐஐடியில் இங்கே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்தியாவில் அங்கே வந்து பிஹெச்டி பண்ணேன் சார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எங்கள் ஊரில் என்ஜினியர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரோட்டில் 10,000 ரூபா 20,000 ரூபா வேலைக்கு நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் அலைகிறான் சார். நீங்களும் என்ஜினியர், எப்படி சார் இவ்வளோ பெரிய வித்தியாசம், 2 பேரும் என்ஜினியர் தானே? அவர் சொன்னாரு, here we are producing engineers, in India you are producing only engineering graduates. என்ன அர்த்தம் தெரியுமா? 60 சப்ஜெக்ட் என்ஜினியர்ல இருக்குன்னா என்ஜினியரிங்ல 40 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 7 வருஷம் படிச்சு எல்லாத்துலேயும் 40 மார்க்குக்கு மேலே வாங்காம ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நானும் என்ஜினியர்னு அலையிறவன் இங்கே 100கணக்கான இல்லை, 1000கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான பேர் இருக்கான். இப்போது சமீபத்தில் எடுத்த கணக்கெடுப்பு ஒன்று சொல்லுகிறது, இந்தியாவிலே இராணுவம் உட்பட 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன. ஆனால் இந்தியாவிலே 50 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றான். என்ன காரணம்? படிக்கிற சப்ஜெக்டை ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அங்க ஒருத்தன் படிச்சுட்டு வந்தானா உலகத்துல பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம், பெரிய பில்டிங்கை எப்படி கட்டலாம், மின்சாரத்தை புதிய முறையில் எப்படி தயாரிக்கலாம், அப்படி அறிவோட வெளியில வர்றான். இவன் எதுவுமே படிக்காம, எதையுமே கையில பேப்பர் இல்லாம ஒரு 5 நிமிஷம் தமிழ்ல பேச தெரியாது, 2 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச தெரியாது, எந்த ஒரு வேலைக்கான இன்டர்வியூவையும் எதிர்கொள்ள முடியாது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாததுனால. இதற்கு பெயர் படிப்பா? சிந்தித்து பாருங்கள். படிக்கும் போது ஒழுங்காக படித்துவிட்டு வெளியிலே வருபவர்கள் யாரும் வேலை இல்லாமல் இல்லை. ஆனால் இத்துணை வேலை இருந்தும் வேலைக்கு தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை. அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கருத்து. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு எல்லாம், கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் அவசியம். வெளிநாடுகளுடனோ வேலைக்கு போகின்ற இடத்திலோ மற்றவர்களுடன் உரையாடுவதற்கோ ஆங்கில மொழி அவசியம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. நீ தமிழை படிக்கிற மாதிரி 6 மாசம் ஆங்கிலத்தை படிச்சேன்னா நீ சொல்றதா அந்த ஆங்கிலம் கேட்கும். அதை படிக்காம இது நமக்கு வராதுன்னு நினைக்கிறதுனால ஒரு இன்டர்வியூல ஒரு 2 நிமிஷம் உங்களால பேச முடியல. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். எந்த ஒரு வேலைக்கு வெளிநாட்டிற்கு சென்றாலும், வெளிநாட்டில் இருக்கின்ற உங்கள் பெற்றோர்களை பார்ப்பதற்கு விமானத்திலே சென்றாலும், வேறு எதற்காக இருந்தாலும் ஆங்கில மொழி அவசியம் என்பதை தெரிந்து கொண்டு தயவு செய்து படியுங்கள். இது இல்லாததுனால திறமை இருந்தும் வாய்ப்புகளை இழக்கின்ற பல இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த இடத்துல 2 சம்பவத்தை சொல்றேன். ஆயிஷா அப்படின்னு ஒரு பொண்ணு 10வது வகுப்புல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நான் சொல்றது 15 ஆண்டுகளுக்கு முன் நான் டெப்டி கமிஷனர் சென்னையாக இருக்கும் போது நடந்த உண்மை சம்பவம். பரிசு பெறுவதற்கு மேலே வரும்போது அந்த ஆயிஷாவோட அம்மாவும் அப்பாவும் மேல வந்தாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு அழுதுகிட்டே வந்துச்சு ஸ்டேஜ். ஏமா அழுவுற அப்படின்னு கலெக்டர் பக்கத்துல இருந்தவர் கேட்டார். அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் நீ ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டடி, +2லயும் ஃபர்ஸ்ட் வந்து காமி, அப்பதான் நீ புத்திசாலின்னு நம்புவோம், நம்மளால முடியலன்னாலும் இப்படிலாம் சொல்லுவோம் தானே நம்ம ஃப்ரெண்டை பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே இவர் தாங்கல, சார் ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டோம், நான் கஷ்டப்பட்டு படிச்சதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்றாங்களேன்னு அழுகுறா சார்னு. நல்லா அமைதியா கேட்குறீங்க. நான் யதார்த்தமா சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட,
ஏமா நீ +2ல ஃபர்ஸ்ட் வர முடியாதுன்னு நினைக்கிற? நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை விடாமுயற்சி என்று பாராட்டும். போய் படின்னு. அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு பக்கத்துல ஒரு டேபிள்ல இருந்த பேப்பர் எடுத்து ஏதோ குறிச்சிச்சு, என்ன குறிக்குதுன்னு தெரியாது, இறங்கி போயிடுச்சு. அருமை மாணவிகளே, 2 ஆண்டுகள் கழித்து நான் சென்னையிலிருந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிமாற்றம் பெற்று வந்த பிறகு +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு 10 நாள் ஆயிருக்கும். மாடியில என்னுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அறை, அதுல இருந்து கேமரால பாக்குற ஒரு அம்மா அப்பா வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காங்க சார், உங்களை பார்க்கறதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட சப் இன்ஸ்பெக்டர் வந்து சல்யூட் அடிச்சுட்டு சொன்னார், வர சொல்லுங்க. உள்ள வந்தோடனே என்ன வேணும் உங்களுக்கு, ஏதோ அட்மிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் பேசுறேன். சார் என்ன தெரியல உங்களுக்கு அப்படின்னு. தெரியலமா அப்படின்னு. சார் நான் தான் ஆயிஷான்னு. ஏதோ கொஞ்சம் பொறிதட்டின மாதிரி இருக்கு, பட் ஐ couldn't recollect. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் இந்த பாருங்க அப்படின்னு காமிச்சிச்சு. ஒரு அட்டையில அப்படி நீங்க கை தட்டினீங்க இல்லையா, பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று கிண்டல் செய்யும், நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து பாராட்டும்னு எழுத அப்படியே வாசகமா ஒரு அட்டையில எழுதி வச்சிருந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பட்டுன்னு பின்னால இருந்து ஒரு சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிச்சு. அம்மா அப்பா 2 பேரும் கண்ணில் நீர் வழியே நிக்கிறாங்க. இது ஆனந்த கண்ணீர். முதல் முறையாக தமிழகத்தில் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டு உங்களிடம் வந்து நிற்கின்றேன். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன அர்த்தம்னு தமிழ்ல சொல்றேன். பெண்கள் ஆண்கள் செய்வதையும் எங்களால் செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்கள் செய்வதையெல்லாம் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் தங்களால் செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இந்த இடத்துல அப்படியே சார் இது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதற்கும் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகின்றேன். துபாயில பேசிட்டு வந்து இறங்கணும்னா பிகைன் வுட்ஸ்ல வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, துப்பாக்கி சுடுறதை பத்தி. இங்க படிச்சாருல்ல, 3 முறை துப்பாக்கி சுடுறதுல வந்து தங்கப்பதக்கம் பெற்றவர்னு நீங்க எல்லாம் கை தட்டிங்க. அதெல்லாம் ஜெயித்த கதை. அதுல சொல்லாத கதையை உங்ககிட்ட சொல்றது தானே உண்மை. அப்போ நடந்த சம்பவத்தை சொல்லும் போது அது இதயத்தில் எப்படி படுகிறது என்பதை இந்த பிகைனூட்டுக்கு நான் சொன்ன ஒரு பதில் ஒரே நாள்ல 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. உங்களிலும் சில பேர் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் பிள்ளைகளினுடைய திறமை எவ்வளவு என்பதை இந்த ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகள் தங்களுடைய திறமையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை செய்கின்றேன். லக்னோ, நாசிக், காஷ்மீர் 3 இடத்துல துப்பாக்கி சுடும் போட்டியிலே இந்திய அளவிலே 3 முறை நான் தங்கப்பதக்கம் வாங்கியவன் என்பதற்காக 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று நம்பி இந்த தமிழக காவல்துறை என்னை அனுப்பியது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து துப்பாக்கியில நல்லா சுடுற 2 அதிகாரிகள் வருவாங்க. அப்பெல்லாம் 30 மாநிலம், நான் சொல்றது ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால். 4வது முறையா நான் போறேன். ஜம்முல நடக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இடத்துல இருந்து துப்பாக்கியால சுடணும். 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் கேரளாவில் இருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு IPS ஆபீசர் வருவாரு. என்னை விட நன்றாக சுடக்கூடியவர், என்னை விட வயதிலே மூத்தவர். ஆனாலும் அவருடைய பார்வையை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல என்னவோ தெரியல நான் ஜெயிச்சிருவேன். அப்போ எனக்கு தெரியாது, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்று எனக்கு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை. அதனால என்ன பண்ண, அவர் ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு போவோம். அவர் தலையை கீழே போட்டு ஒரு வார்த்தை பேசாம போயிடுவார். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் பெண்களுக்காகவே.
4வது முறை போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆயிடும். நான் மட்டும் நிற்கிறேன். என்னோட போட்டி போடணும் இல்லையா? எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி. நமக்கு போட்டியே இல்லையே. இங்க அமர்ந்திருக்கின்ற பெண்களை போல ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பெண் வந்து, என் பேரு அர்ச்சனா, நான் கேரளாலேருந்து வர்ற IPS ஆஃபீஸர், நான் தாண்டா உன்னோட சுட போறேன்னு. எனக்கு 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் வந்து, அதுவும் துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மமதை. டாஸ் போடுவாங்க, டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா அந்த பொண்ணை நான் பயமுறுத்துறேன். அந்த பொண்ணு இப்படி அலட்சியமா உட்காந்துட்டு சுடுங்க சார். நான் போய் சுட்டேன். 10 ரவுண்ட்ல 9 ரவுண்டு புல்லு. முதல்ல சுடும்போது 6 ரவுண்டு, 6 ரவுண்ட்ல 5 ரவுண்டு புல்லு. எல்லாரும் நீ தான் ஜெயிப்பேனாங்க வந்து உட்காந்துட்டு. அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சுல 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல். திரு வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்னார், யூ ஜஸ்ட் கோ அண்ட் see the target-னார். டார்கெட்டை பாருங்க. போய் பார்த்தா நான் பயந்துட்டேன். என்னன்னா, என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். அவ்வளவு மைன்யூட்டா சுடுது. என்னடா தோத்துருவோம் போல் இருக்கேன் நினைச்சிட்டு வரும்போது, நான் மட்டும் நினைச்சிட்டு வரும்போது ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு, டாஸ் போட்டுடலாமான்னு. எப்படி கேட்குறீங்க பாருங்க பொம்பளை பிள்ளைங்க. நான் சொன்னேன் உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கோங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற விஷயம் இல்லையா, அது திறமைய அடிப்படையில் முடிவு செய்யற விஷயம். உனக்கு தைரியம் இருந்தா வா, திரும்ப சொல்லலாம்னு ஒத்துக்கிட்ட. உலகத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நானு ஒரே மூச்சுல 10 ரவுண்டு கொடுத்துட்டான். ஏன்னா டை ஆயிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு சுட்டேன். 10 ரவுண்டுக்கு 9 ரவுண்டு புல்லு. ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு பிராக்டிஸ் பண்றவன் நானு. நிச்சயமா நீ தான் ஜெயிப்பண்ணு எல்லா IAS IPS ஆஃபீஸர்ஸ் சொல்றாங்க. நான் வந்து உட்கார். அருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெண் பிள்ளைகளே, அந்த பெண் வந்து ஒரே மூச்சுல 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேதான் கிளைமேக்ஸ. துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு வந்து தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் சொன்னேன், அம்மா உனக்குலாமா நான் சல்யூட் அடிக்கணும், நீ இல்லை என்ன ஜெயிச்சிருக்க, நீ போய் எனக்கு சல்யூட் அடிக்கிறியான்னு. என்ன தெரியுமா சொன்னிச்சு, அதிர்ந்து போவீர்கள், உங்களுடைய திறமை என்ன என்று பாருங்கள். ஐயா கலியமூர்த்தி அவர்களே, நான் ஜெயித்ததற்கு காரணம் நீங்கள் தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியலமா? இதற்காக இவ்வளவு உணர்ச்சி பேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துப்பாக்கியை நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது. பாருங்க, இதுதான் உங்க திறமை. அன்றிலிருந்து உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயம். ஒரு பெண்ணால் இவ்வளவு சாதிக்க முடியும் என்றால் உங்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். விவேகானந்தர் சொல்றாரு, எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதிங்கிறார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன் புரியுற மாதிரி சொல்ற. நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதெனும் பெரிது கேள். நீ எதை கேட்கிறியோ அதைத்தான் வாழ்க்கை உனக்கு தருது. நீ கேட்கும் போது பெருசா கேளு. என்ன பெருசா கேட்கறது? இப்ப உட்கார்ந்துருக்கீங்க இவ்வளவு பேர், மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும். ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு SP ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், நான் சொன்ன மாதிரி மாபெரும் என்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு நல்ல மனிதன் ஆகணும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். எதை வேணாலும் நினைங்க. ஆனா நினைக்கிறத பெருசா நினைங்க. பெருசா நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நம்மளால முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க?
உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினை. காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தலர். இது காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வை, பெருசா நினை. ராத்திரி 2:30 மணிக்கு தீவிரவாதிகள்லாம் வந்து தகவல் பரிமாறிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து நான் எஸ்பியா இருக்கும்போது கமாண்டோ ஃபோர்ஸோட டவரை வாட்ச் பண்ணி அந்த செல்போன் லொகேஷனை கண்டுபிடிச்சு பெரிய தீவிரவாதியை பிடிக்க போறோன்னு போனா அது லேடிஸ் காலேஜ் ஹாஸ்டல்ல போய் நிற்குது.